விஜய் அவர்கள் கூட இதை கட்டுப்படுத்த இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. விஜய் வந்ததே இதுக்காக தான் கச்சதீபம் மீட்டு தருவோம்னு கேட்கிறாரு. இலங்கையிட்ட கேட்கிறாரு விஜய் என்ன அவர் இந்திய ரோலரை கட்டுப்படுத்துவார். நாங்கள் வந்து நிலத்துக்காக வேண்டி போராடி எங்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை. இப்ப கடலுக்காக வேண்டி நாங்க போறோம். இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நாங்கள் நம்பி கொடி உறவென்று சொல்லி ஏமாந்து போன காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஜலார் நெடுந்தீவின் வெள்ளை பக்கத்தால ஒரு 40-50 எல்லை தாண்ட விடாமல் இலங்கை கடற்படை ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்த கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக சிங்கள இளைஞர் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கெங்கனிக்கன்னு சொல்லினால் யாழ்ப்பாணம் குறுகட்டுவான் பகுதியில் நிற்கிறோம். மீனவர்கள் இங்கு கடலில் ஒரு கருப்பு கொடி ஏந்தி பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் அமையப்போது. குறிப்பாக இந்திய இழுவை படகுகள் தமிழரின் வாழ்வுரிமைகளை அழித்து கொண்டு போவதாக பல லட்சம் பெறுமதியான விலைகளையும் சொத்துக்களையும் அளிக்கிறார்கள். இது தொடர்பாக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த வகையான முடிவுகளும் எடுக்கவில்லை என்று பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இங்கு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் அமையப்போது. வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்கள், இதில் தான் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படியே வாங்க போய் பார்ப்போம். பேனர் கட்டி கொண்டு நிற்கிற முன்னோ கையில் ஒரு படத்தோட நிற்கிறார். இதில் பாருங்கள், இப்போ நான் ஏறிட்டேன். இந்த போர்டில் தான் அவர்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக இஞ்சல் ஆர்ப்பாட்டம் செய்ய போயினோம். பாருங்கள், இஞ்சல் கொடிகள் எல்லாம் கட்டி எல்லாம் ஒழுங்குபடுத்த நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்க போகுது. அப்படியே பின்னால் பாருங்க, கொடிகளை ஏற்றி கொண்டிருக்கணும். பாருங்க, எல்லை தாண்டி வளக்குள்ளையில் ஈடுபடும் இந்திய இழுவை பணிக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் படகு வழி மூலம் செய்திருப்பதால் மீடியா நண்பர்கள் யாரும் இருந்தால் படகு மூலம் படகில் ஏறி தயவு செய்து இந்த எல்லாம் கொடிகளை ஏற்றி கொண்டு நிற்கிறேன். பாருங்க, எல்லாம் கொடி ஏற்றினோம். இதில் தான் இதில் வச்சு அந்த அறிக்கையில் வாசிப்பினோம். அதே மாதிரி பாருங்க, சுற்றி ஃபுல்லாகவே மீனவர்கள் தான் நிற்கிறோம்.
அடிக்காதே 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 தமிழ்நாட்டு அரசே பதில் சொல். தமிழ்நாட்டு அரசே பதில் சொல். இலங்கை அரசே பதில் சொல். இலங்கை அரசே பதில் சொல். தமிழ்நாட்டு அரசே பதில் சொல். தமிழ்நாட்டு அரசே பதில் சொல். அடிக்காதே 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 நமது கடல் நமக்கே சொந்தம் நமது கடல் நமக்கே சொந்தம் நமது கடல் நமக்கே சொந்தம் பதில் சொல் பதில் சொல். தமிழ்நாட்டு அரசே பதில் சொல். பதில் சொல் அரசே பதில் சொல். அடிக்காதே 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 மீனவரின் வாழ்க்கையை நாசம் செய்யாதே மீனவர்களின் வாழ்க்கையை நாசம் செய்யாதே மீனவர்களின் வாழ்க்கையை நாசம் செய்யாதே மீனவர்களின் வாழ்க்கையை நாசம் செய்யாதே பதில் சொல் பதில் சொல். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்ப நீண்ட நாளாக வந்து இந்த இந்திய இழுவை படகுகளால் வந்து நீங்க நிறைய பிரச்சனைகள் கொடுத்து ஓ. ஆனால் கடற்படை இருந்த போதிலும் என்னென்று அவர்கள் அத்துமுறை வந்து இந்த மீன் அள்ளி கொண்டு போகும். கடற்படை எங்கள் இலங்கை அரசாங்கமும் எங்களோட இதை கண்காணிக்காமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்று சொன்னால் இந்தியா இழுவப்படகு வந்து வருதுன்னு சொன்னால் இருக்க டோராக்கள் அதெல்லாம் இருக்கின்றது. எனவே இன்னும் மக்களின் சிந்தனை இல்லாத அரசாங்கம் மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ என்னண்டா இப்போ நீண்ட 30 வருடமாக வந்து நீங்கள் அதுக்கு மேலே தொழில் செய்கிறீங்க. 30 இல்லை 60 வருஷமாக இப்போ நடக்குது தான். அப்போ இப்போ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட இப்படியான ஒரு பிரச்சனை வரவே இல்லை. அவர்கள் இல்லாத நேரத்தில் இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்கிற அரசாங்கமே இந்த கடலில் வந்து பாதுகாக்க இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்தியா இந்த அழுத்தம் கொடுத்தது இதுதான் காணாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கறது காணாமல் இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் இந்தியாவை கண்டு பயப்படுதானது கூட எங்களுக்கு தெரியுது இல்லை. தமிழகத்தில் வந்து புதுசாக வந்து முதலமைச்சரும் தெரிய செய்யப்பட்டு இப்போ அவர் கூட விஜய் அவர்கள் கூட இதை கட்டுப்படுத்த இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. விஜய் வந்ததே இதுக்காக தான் வந்தவர்னு சொல்கிறார்களே. நாங்கள் மீடியாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. கச்சதீபம் மீட்டு தருவோம்னு கேட்குறாரு. இலங்கையிட்ட கேட்குறாரு. விஜய் என்னண்டே அவர் இந்திய ரோலரை கட்டுப்படுத்த மாட்டார் அவர் நினைக்கிறேன். எனக்கு அவரால் முடியும். அவர் நினைச்சால் முடியும். அதோட மோடியை யாவால் முடியும் அந்த அரசாங்கத்துக்கு. காரைக்கால் ரோலரும் இப்போ அவர்களை தமிழ்நாட்டு ராமேஸ்வரத்தை நிப்பாட்டினாலும் காரைக்கால் ரோலரை நிப்பாட்ட முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றது மோடியாக்கும் முடியும் இது நிப்பாடுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கங்களுக்கு இடையில எந்த பிரச்சனை இருந்தாலும் மீனவர்கள் பிரச்சனையை வந்து அரசாங்கம் தீர்த்து வைக்க கட்டாயம் அவருக்கு தான் தேவையாக இருக்குது. எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் எங்களை ஊர் மக்களின் வாழ்வாதாரம் மீனவர் இதுதான் இருக்கு. அந்த கஷ்டத்தை உணர்ந்த அரசாங்கம் கட்டாயம் அந்த அரசாங்கம் கூப்பிட்டு இந்த அரசாங்கம் கூப்பிட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அண்மை காலத்தில் முடிவு வரும். கனகாலம் நீடிச்சு கொண்டு இருக்கின்றது. இப்போ எங்களோட அடுத்த சந்ததியை நாங்கள் என்னென்னு கொண்டு நடத்துவோம்னு தெரியாமல் இருக்கின்றது. இப்போ சாதாரணமாக ஒரு போர்டில் வந்து நீங்கள் எவ்வளோ தொகையான விலையில கொண்டு வைப்பீங்க? விலை ஏறக்குறைய 150 விலை. 150 விலை வருமதி வரும். வருமதி வந்து 8 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா விலை வருமதி வரும். நாங்கள் வலையை இப்போ இந்தியன் ரோலரை கொடுத்தால் திருப்பி நாங்கள் வலை கட்டுற வாழ்வாரம் எங்கேருந்து பெறுகிறது? நாங்கள் லோனுகள் பேங்க் லோனுகள் எல்லாத்தையும் கட்டுறதுக்கான வழிமுறை அதுதான். அதை எடுத்து தான் எனக்கு வலையை கட்டுறோம். பிற வலையை இந்தியன் அடித்து கொண்டு போய் நாங்கள் பிறகு வாழ்வாரம் இல்லாமல் வீட்டில் குந்தின்னு இருக்கின்றோம். அரசாங்கம் உங்களுக்கு மானியங்கள் ஒழுங்கா தர இல்லையா? இல்லை என்ன அவை என்ன செய்யணும்? மானியம் என்ன மானியம் என்ன கொடுக்குறார்களே. மற்றது நிவாரணம் இந்தியாவில் ரோலர் நிப்பான நிவாரணம் இருக்கின்றது. இங்கே அந்த திட்டம் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு திட்டமும் இல்லை. அந்த நிவாரணம் வழங்குறதோ அல்லது இதோ இப்போ என்ன விலையை ஏற்றத்துக்காக ஒரு மானியம் கொடுக்குறாங்க அரசாங்கம். அது மிக மிக நன்றி. என்னென்ன அரசாங்கம் தொண்டு உதவு. ஆனால் அரசாங்கம் தருது எங்கட வாழ்வாதாரத்துக்கான இந்தியன் ரோலரை நிப்பாட்டுறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அது ஏன் வந்து இந்த கடலில் வந்து தொழில் செய்கிறதுக்குரிய நாட்களை வந்து பிரிச்சிருக்கு. இப்போ உங்களோட கடல் எல்லையில் ஏனத்துக்கு அந்த நாளை பிரிச்சிருக்கு? அவர்கள் இப்போ இந்திய எல்லையில் வந்து அவர்கள் தொழில் இல்லை இந்தியாவுக்கு நாள் இருந்தது. திங்கள் புதன் சனியன் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ வியாழக்கிழமை அடிக்கிறான் வெள்ளிக்கிழமை அடிக்கிறான். அத்துமீறிய தொழில். இப்போ மீனவர்களின் இதை கணிக்கவே இல்லை. நடந்து மக்கள் இருக்கிறார்களா இந்திய தீவு மக்கள் வாழ்கிறாங்களான்றதை கூட இந்தியா அரசாங்கமே யோசிக்குது இல்லை. அதுதான் பெரிய எங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது.
அந்த ஆதங்கத்துக்காக தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எந்த மீடியாவில் எல்லாரும் உணர்ந்து கட்டாயமாக இதை கட்டாயம் நிப்பாட்டுறதுக்காக உதவி செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் ஒப்பந்தம் செய்து இந்த எங்களை நிம்மதியாக தொழில் செய்ய விட முடிவு தரவனங்களை எங்கட எல்லைக்குள்ள எல்லை தாண்டப்படாது. ராசா லீலியான் குருஸ், நெடுந்தீவு முன்னாள் சமாச தலைவர். நெடுந்தீவு, தீவக மற்றும் மணலதீவு, நயினாதீவு, புங்குடுதீவு, எழுவதீவு ஆகிய தீவக மீனவர்களாகிய நாம் இந்திய இழுவைப் படகுக்கு எதிராக இன்று கடல் வழி படகு வழி மூலம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிகழ்த்த உள்ளோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கான அவசர வேண்டுகோள் விடுக்கும் மூலமாக நாம் ஒரு மடலை வரைந்துள்ளோம். அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி, கொழும்பு 1, இலங்கை 29/7/2026. தீவக மீனவர்கள், வடமாகாணம், இலங்கை. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கான அவசர வேண்டுகோள். நெடுந்தீவு, நயினாதீவு, வேலணை, எழுவதீவு, அனலதீவு, மண்டதீவு, ஜாழ்குடா, பாக்கு நீரிணை மற்றும் மன்னார் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பாரம்பரிய மீனவ சமூகங்களாகிய நாம் எமது உயிர்கள், வாழ்வாதாரம், கடல் வளம் மற்றும் நாட்டின் கடல்சார் மரபை பாதுகாப்பதற்காக தங்களின் உடனடி தலையீட்டை கோருகின்றோம். பல சதாப்த காலங்களாக இந்திய இழுவைப் படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து அடிமடி இழுவை மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் சட்டவிரோத மீன்பிடியாக மட்டும் கருதப்பட முடியாது. அவை கடலோடி தளத்தை, பவளப்பாறைகளையும் அழிக்கின்றன, மீன்களின் இனப்பெருக்க பகுதிகளை சேதப்படுத்துகின்றன, மீன்வளத்தை, கடல் உயிரின பல்வகைத்தன்மையை குறைக்கின்றன, வடக்கின் கடல்சார் பொருளாதாரத்தையும் உணவு பாதுகாப்பையும் பாதிக்கின்றன, இலங்கையின் இறமையையும் கடல்வள உரிமையையும் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றன. காரைக்கால், நாகப்பட்டினம், தொண்டி ஆகிய இடங்களைச் சேர்ந்த தங்கு தொழில் செய்யும் இந்திய இழுவைமடி விசைப்படகுகள் பல சேர்ந்து 16/7/2026 வியாழக்கிழமை முதல் 18/7/2026 சனிக்கிழமை வரையிலான 3 நாட்களில் தீப்பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய சிறு தொழிலாளிகளின் 5 கோடிக்கும் மேலதிக பெறுமதியான நண்டு வலைகளை இழுத்தளித்து சேதப்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் இப்பிரச்சனைக்கு உறுதியான தீர்வை வழங்கவில்லை என்ற உணர்வு வடக்கு மீனவர்களிடையே அதிகரித்து உள்ளது. இலங்கை இந்திய இராஜதந்திர உறவுகளுக்காக நாட்டின் ஒரு பகுதி மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக பலியிடப்படுவது நியாயமல்ல. அது எமக்கு மன வருத்தத்தை அளிக்கின்றது. இதனால் மீனவர்கள் தங்களுடைய கடலையே படிப்படியாக இழந்து வருகின்றனர். வடக்கின் கடல்சார் வாழ்க்கை மரபு அழிந்துவிட்டால் அது வடக்கு மக்களுக்கு மட்டுமல்ல முழு இலங்கை நாட்டிற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமையும். கரையோர மீனவ சமூகங்கள் நாட்டின் கடல் எல்லைகள், கடல் வளங்கள் மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இயற்கையான முதற்கட்ட காவலர்கள் ஆவார்கள். வளமானதும் வலுவூட்டப்பட்டதுமான மீனவ சமூகம் நாட்டின் முக்கிய மூலோபாய சொத்தாக அமைவது இன்றியமையாததாகும். எமது அமைதியான கடல் போராட்டம் எந்த ஒரு நாட்டிற்கோ சமூகத்திற்கோ எதிரானது அல்ல. அரசியலமைப்பு ரீதியாக தங்களை பாதுகாக்க வேண்டி அரசால் கைவிடப்பட்டுள்ளதாக உணரும் குடிமக்களின் நீதிக்கான குரலாக இது அமையும். எனவே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கீழ்கண்ட சட்ட நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை கடற்பரப்புக்குள் வெளிநாட்டு இழுவைப் படகுகள் மேற்கொள்ளும் சட்டவிரோத அடிமடி இழுவை மீன்பிடியை தடுக்க உறுதியான மற்றும் பயனுள்ள நடவடிக்கையை மேற்கொள்ளுதல். பாரம்பரிய மீனவ சமூகங்கள் தங்களிடையே வளமையான மீன்பிடி பகுதிகளை தடையின்றி பயன்படுத்தும் உரிமையை பாதுகாத்து கொள்ளல். இலங்கையின் கடல் உயிரின பல்வகை, மீன்வளம் மற்றும் நீல பொருளாதாரத்தை எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க வழிவிடுதல். வடக்கு மக்களும் சட்டத்தின் கீழ் சமமான பாதுகாப்பையும்
தேசிய கொள்கைகளில் சமமான கவனத்தையும் பெறுகின்றனர் என்ற நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல். ஒரு நாட்டின் இறைமை இராஜதந்திரத்தாலும் ஆயுதப்படைகளாலும் மட்டும் பாதுகாக்கப்படுவதில்லை. அதன் மக்களின் நம்பிக்கை, மன உறுதி, பங்கேற்பு மற்றும் நாட்டின் மீதான பற்றுறுதியாலும் பாதுகாக்கப்படுகின்றது. வடக்கு இலங்கையின் பாரம்பரிய மீனவ சமூகங்கள் அரசின் புறக்கணிப்பால் மறைந்து போக அனுமதிக்காதீர்கள். கடலை பாதுகாப்போம். கடலை நம்பி வாழும் மீனவ மக்களை பாதுகாப்போம். முழு நாட்டிற்கும் சொத்தான கடல்சார் மரபை பாதுகாப்போம். மௌனத்தை விட துணிவையையும், தற்காலிக வசதியை விட நீதியையும், குறுகிய கால நலன்களை விட நாட்டின் நீண்டகால நலன்களையும் தேர்ந்தெடுத்த தலைவரை வரலாறு எப்போதும் நினைவு கூறும். தங்களின் அவசரமான மற்றும் நீதியான தலையீட்டை பணிவுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் தீபக மீனவ சமூகங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் நெடுந்தீவு அலையோசை கடத்தொழில் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஜெயசுதாசன் சுதாகரன் எனது பெயர். நாங்கள் உண்மையிலே அனலதீவு, எழுவதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு, புங்குடுதீவு, பேலன என்ற தீவு பகுதியிலிருந்து நாங்கள் மீனவர்கள் எல்லாரும் நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இவ்வளவு போட்டுகள், இவ்வளவு மக்கள் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை அரசாங்கம் தரவணும் என்று நாங்கள் இல்லை. இந்தியன் மீனவர்களின் இழுவை மடி அத்துமீறி கொண்டு 30 வருடம் இல்லை 40 வருட காலமாக உள்ளுக்கு என்ன ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் எங்களை இந்த இந்தியன் மீனவர்களின் அடாவடித்தனம் கூடுதலாக இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் அரசாங்கத்துக்கோ இல்லாட்டி இந்தியாவுக்கோ நாங்கள் எதிராக ஒரு போராட்டம் நாங்கள் செய்யவில்லை. எமது கடல் எமக்கு வேணும், எமது வளம் எமக்கு வேணும் என்று தான் நாங்கள் போராடுறோம். அதோடு நாங்கள் நிலத்துக்காண்டி போராடி எங்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை. இப்போ கடலுக்காண்டி நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு கடலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போவது? நாங்கள் இப்போத்தையே உண்மையிலேயே வந்திருக்கிற முதலமைச்சர், இப்போத்தையே வந்திருக்கிற எமது இலங்கை ஜனாதிபதி, உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு மானிய எண்ணெய்கள் தெரியினா அதிகூடியான 31,250 ரூபாய்க்கு எங்களுக்கு என்ன தெரியினா உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்கு நாங்கள் எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் செய்யவில்லை. எங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் தர சொல்லி நாங்கள் போராட்டம் செய்யவில்லை. எங்கட களம் கடல் எங்களுக்கு வேணுமென்று தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முதலும் கச்சேரியிலே பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செய்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ எங்களுக்கு ஒரு பதிலுமே எங்களுக்கு தரவில்லை. நாங்கள் இவரை கத்திட்டு போயினோம். சரி, இவன் என்ன கிடந்து சாகட்டு, வடக்கில் இருக்கிற தமிழரான மீனவர்கள் செத்து போவென்று சொல்லி ஒரு கணிப்பில் தான் இந்த அரசியல்வாதி இருக்கிறார்கள் தெரிய இல்லை. அதோடு இதே மாதிரி சிங்கள நாட்டில் இதே இந்திய நிலுவப்பட கொண்டு உள்ளுக்கு அத்துமீறி ஒன்று நுழையுமா இருந்தால் ஒரு மணித்தியாலத்திலே இதுக்கு தீர்வு வந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு தீர்வுமே எங்களுக்கு வரவில்லை. நீங்கள் நாட்டுக்கு நாடு உதவி செய்கிறது அது நாட்டு பிரச்சனை. நாங்கள் மீனவராக இப்போ பலிக்கடாக இருக்கிறோம். உண்மையிலேயே அன்றைக்கு 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்கு 5 கோடி ரூபாய் வலைகள் எல்லாம் இழந்து போயிருக்குந்தா, இவ்வளோ போட்டுகள் இருந்தால் வலை இழந்து போய் இருக்கணும். நாங்கள் கருத்த கொடி கட்டி இவ்வளோ எண்ணெயை செலவழித்து நெடுந்தீவிலேருந்து நைனாயிலேருந்து புங்குடியிலேருந்து இதில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுக்கு அலுவல் இல்லை. எங்களோட பலி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு யார்கிட்ட போகிறது, என்ன கேட்குறது, எதை செய்கிறது? எங்களுக்கு உண்மையிலேயே 4 லட்சம் 5 லட்சம் மட்டும் ஒவ்வொரு போட்டுக்கும் பல போயிருக்கு. எங்களுக்கு உண்மையிலேயே இப்போ நண்டு சீசன். அப்போ இந்த நண்டிலேயே கூட அன்றைக்கு 3 கோடி ரூபாயோட நண்டு ஏற்றுமதி வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ இது வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்கிறது. அப்போ நாங்கள் இந்த வளத்தை இன்னொரு நாட்டிலிருந்து சூறையாடாமல் எமது இலங்கை மக்கள் அந்த வளத்தை பயன்படுத்தி இலங்கை ஊடாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் தான் டொலர் வருமானம் இலங்கைக்கு வரும். அப்போ நீங்கள் எங்களுக்கு வாழ்வாரம் தர வேண்டிய அலுவல் இல்லை, நாட்டை கட்டி எழுப்பலாம். இப்போ உண்மையிலேயே ஏற்றுமதி கூடுதலாக மீன்பாடம் தான் ஏற்றுமதி இருக்குது. எங்களை இந்த வடக்கு இருக்கின்ற கடலில் இருக்கிற மீனவ சமூக முழுக்க பேரையும் இந்தியா அரசு உடனடியாக எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது கனகாலம், இது காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி போட்டு ஒவ்வொரு நாளும் அடிக்கணும் ட்ரெயின் இல்லாமல். திங்கள் புதன் சனிக்கிழமையில் எல்லா இழுவமடிக்கும் ட்ரெயின் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி போட்டுக்கு ஒவ்வொரு மாத கணக்கிலே அடித்து கொண்டிருக்கிறேன். இனி எங்களுக்கும் ஒரு 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அதிகூடிய வலைகளை 10 லட்சம் 12 லட்சம் ரூபாய் வலையை போட்டு நாங்கள் மீன் பிடிக்கிற சீசன். அந்த சீசனுக்கு கூட நீ வருவினா நாங்கள் என்ன செய்கிறது? இதே மாதிரி தான் ஏப்ரல் 4ஆம் மாதம் 14ஆம் தேதி மீன்கள் கொஞ்சம் அற்று போகிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்வினோம் என்று சொன்னால் அந்த மீன் ஸ்ட்ரைக்கப் பண்ணிவினேன் 2 மாதம். ஆனால் தடைக்காலம் போடுவினேன். தடைக்காலம் போட்ட உடனே எங்களுக்கு மீன் இல்லை, அவங்களுக்கு மீன் இல்லை. தடைக்காலம் முடியக்கள் அவங்களும் சொல்லுவாங்க 2 மாதத்துக்கு பிறகு மீன் உற்பத்தி வருமானோன்னா அவங்க எல்லாத்தையும் அள்ளின்னு போயிடுவாங்க. நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டு ஜனாதிபதி உடனடியாக எங்களோட மக்கள், இந்த தமிழர் என்ற வடக்கில் இருக்கின்ற தீவக மக்கள், உண்மையிலே நாங்கள்
ஒரு விவசாயம் செய்யணும் என்று சொன்னால் எங்களோட தீவில் ஒரு தண்ணி இல்லை. அப்போ நாங்கள் கடத்தொழிலை தான் செய்கிறோம். அப்போ எங்களோட தண்ணி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நயனாதீவு, நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவு, புங்குடுதெல்லாம் தண்ணி இருக்குது. நிலவளம் இருந்தாலும் எங்களுக்கு விவசாயம் செய்கிறது தண்ணி இல்லை. நாங்கள் மாட்டுத்தொழில் செய்கிறதுக்கு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியாவின் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது கண்டிப்பாக போகணும். முதலமைச்சர் விஜயா சேர்ந்தும் எமது அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து இந்த தமிழனுக்கு ஒரு பாரத்துக்களை எங்களுக்கு முடிவு பெற்று தந்து எங்களை தீவு மீனவர்களை காப்பாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நைனாதீவு தெற்கு கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு தலைவர் சுல்தான் முகமது சபீர். எமது நாட்டில் நீண்ட நாட்களாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு காரணம், இந்தியா இழுவை மடிப்படகு உள்நுழைந்து அத்துமீறி எமது பிரதேசத்தில் உள்ள கடல் வளத்தை அளிப்பதை விட எமது மக்களின் வாழ்வாதாரத்தை கூடிய அளவு, வாழ்வாதாரம் என்பது அரசாலேயே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மக்கள் இழந்து போய் இந்த நிலையில்தான் கடைசியில் இந்த போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியா இழுவை மடிப்படகு, அதாவது ராமேஸ்வர டோலர்களான இழுவை மடிப்படகுகள் முற்காலத்தில், அதாவது சனி, புதன், திங்கள் என்ற நாட்களில் இலங்கைக்குள் உள்நுழைந்தவர்கள் கச்சதீவு கடல் வரைக்கும் எல்லை நிமித்தமாக வந்து செய்துவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் தற்போதுள்ள காரைக்கால், நாகப்பட்டினம் போன்ற டோலர்கள், அதாவது அவர்களுக்கு அந்த டோலர்கள் இந்தியாவில் உள்ள கடலை தாண்டி சர்வதேச எல்லைகள், அந்நிய நாட்டு விடையும் சர்வதேச எல்லைகளில் தொழில் செய்ய வேண்டியவர்கள் இலங்கைக்குள் நுழைந்து அத்துமீறி எமது பிரதேசத்தில் உள்ள அதாவது சொல்லப்படுகின்றது, அப்போ நாங்கள் இந்தியா தூதராலயத்துக்கு சென்றபோது அவர்கள் உள்நுழைவதில்லை என்ற காரணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஆகவே அவர்கள் எங்கள் பிரதேசத்தில் உள்ள யாழ் மாவட்டம் வரைக்குமான பிரதேசத்துக்குள் நுழைந்து, தீவகத்திற்கு உள்நுழைந்து எமது மக்களின் ஒவ்வொரு மக்களின், அதாவது சொல்லப்போனால் அவர்களுக்கு கண்ணீருக்கு அவலம் விளைவிக்கும் வகையில் கூடுதலான சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். உண்மையில் இந்த தீவகங்கள் என்பது மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் 30 வருட கால யுத்தத்திற்கு பிறகு இந்த கடலில் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தும், ஆனால் நிம்மதியற்று ஒவ்வொரு அதிகாரமற்ற அரசாங்கங்கள் வருகை தந்து வரும்போது அந்த நிலையிலும் நாங்கள் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு, அதாவது யாழ்ப்பாணம் குருநகரில் அவர்களுடைய மீட்டிங்கிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றால், எமது கடல் வளம் எமது மக்களுக்காக நாங்கள் ஒரு நிம்மதியாக செய்யக்கூடிய இதை கொடுத்தே ஆகுவோம் என்ற கட்டத்தில் அவர் பேசியுள்ளார். ஆகவே இந்த கட்டம் எங்களுக்கு போன 16/7/2026 தொடக்கம் 18/7/2026 எங்களுடைய முற்றாக சேதமாக்கப்பட்டு மக்கள் கண்ணீருடன் நிற்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் 5 லட்சம் ரூபா பெறுமதியான வலைகள் சூறையாடப்பட்டுள்ளன. இந்தியா மீனவர்களை எல்லை தாண்ட விடாமல் இலங்கை கடற்படையினருக்கு முக்கியமாக இதில் கவனம் செலுத்த வேண்டியது ஜனாதிபதி அவர்கள், மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், இலங்கையை பாதுகாப்பது என்பது அது ஒரு அரசின் நோக்கமாக இருந்தாலும், ஆனால் இதில் முக்கியமாக இலங்கை கடற்படையினரே இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இதில் முக்கியமாக அவர்கள் தலையெடுத்து, ஜனாதிபதி அவர்கள் தலையெடுத்து இதில் கடற்படை அவர்களுக்கு உத்தரவு போட்டால் தவிர அந்த எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை உடனடியாக கைது செய்து எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உடனடியாக நிமித்துவதற்கான இந்த விடயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரான அவர்களுக்கு, சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு உடனடியாக இந்த ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டு உடனடியாக கடற்படையினரிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாக எங்கள் எல்லைக்குள் வராத அளவுக்கு எங்கள் மக்களின் வாழ்வாதாரம் மேன்மையடைய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வில் கேட்டுக்கொள்வதோடு, நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை, எங்கள் தொழிலாளர்களின் அவலத்தை போக்க வேண்டிய நிலைமை என்னென்று சொன்னால், இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அநியாயப்படுத்தாமல் எங்களோட பகுதிகளில், எங்கள் கடலில் நாங்கள் சுதந்திரமாக
வாழ்வதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு கடற்படையினருக்கும் இந்த உத்தரவை வழங்கி எல்லை தாண்டி வராத அளவுக்கு மக்களுக்கு ஆதரவை அளிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம். இன்று நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த நிலை என்பது எமது வாழ்வாதாரம், அது மட்டுமல்ல, அந்த வாழ்வாதாரம் என்று சொல்கிறதை விட எமது வயிற்றிலே அடித்திருக்கிறார்கள் என்ற அடி நோக்கத்தினால்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் இதில் மெனக்கிட்டு எங்கள் தொழிலையும் விட்டு வந்து இதில் கூடி நிற்கின்றோம். அவ்வளவு தீவ மக்களும் இந்த இடத்துல கூடியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, இந்த பிரச்சனை என்பது அவர்களுடைய வாழ்க்கை பறிபோய்விட்டது என்பதுதான் அர்த்தம். இந்த அரசாங்கம், இதுக்கு எங்களுடைய அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, இந்த நிலைக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதுதான் நமக்கு தேவை. இதற்கான விட எங்களுக்கு மிக விரைவில் எங்களுடைய அரசாங்கம் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய இதுவரை காலம் நடந்த பிரச்சனை அவ்வளவும் இதை நாங்கள் விட்டாலும் இனிமேலாவது, இன்றையிலிருந்தாவது, இந்த பிரச்சனைக்கு பிறகாவது இந்த இந்திய இழுவைப் படகுகளை எங்களுடைய எல்லை தாண்டி வராத வகையில் செய்யுமாறு தயவாகவும் அன்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நாங்கள் நம்பி முழுமையாக தொப்புள் கொடி உறவென்று சொல்லி ஏமாந்து போனது தான் எங்களோட மிச்சம். இப்போ கடைசி தொப்புள் கொடி உறவென்று சொல்லி அதையும் மறுத்து வயிற்றையும் கிளறி கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கு எங்களோட தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அயல்நாடு என்று சொல்லி அவர்களோட அன்பாக புழங்க வெளிக்கிட்டாலும் கூட அவர்கள் எங்களை எந்த வகையிலும் துச்சமாக நினைப்பதாக இல்லை. நினைச்சால், இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் நினைத்தால், எங்கள் இந்த ஒரு சிறிய ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், தமிழ் மீனவர்கள் என்ற வகையில் அவர்கள் வராமல் விடலாம். ஆனால் அவர்கள் அந்த வகையில் இல்லை. அவர்கள் தங்களுக்கு வருமானம் வேணும் என்பதற்காண்டி தான் வருகிறார்கள் ஒழிய அவர்கள் வாழ்வாதாரம் என்று சொல்லி வரவில்லை. ஆனால் அவர்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை அளிக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்றுதான் நான் இதில் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஆனா புஷ்பகுமார். கடந்த ஒரு கிழமையில் ஏற்பட்ட பாரதூரமான இந்த இழுவை படகுகளால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புகளால் எம்முடைய தீவக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த தீவகத்தில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் என்னென்று சொன்னால், கடந்த கிழமைகளில் ஏற்பட்ட இந்த வாழ்வாதார இழப்பீடில் அரைவாசி பேர்கிட்ட இங்கே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. காரணம், வாழ்வாதாரம் ஃபுல்லாக இழந்துட்டாங்க. இந்த மண்ணெண்ணை அடித்து இந்த ஒவ்வொரு தீவில இருந்தும் இந்த குறையட்டுவான் இறங்கு துறைமுகத்துக்கு வாரத்துக்கும் மண்ணெண்ணெய் இல்லாமல் முக்கால்வாசி போட்டுகள் வரையலை. அப்படி இருந்தும் தங்களோட வாழ்வாதாரத்தில் இருக்கிற ஒரு மிஞ்சிய காசை கொண்டு இந்த போட்டுகள் இன்றைய தினம் இந்த குறையட்டுவான் பாலத்தடியில் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்காக வந்திருக்கின்றோம். இந்த இலங்கை அரசாங்கம் ஏன் இந்த வடபகுதியில் இருக்கிற மீனவர்களை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி. இலங்கை எல்லைக்குள்ள, அதுவும் இலங்கை கடல் வளத்துக்குள்ள இந்தியன் இழுவைமாடி படகுகள் அத்துமீறி உள்ள வருது. இலங்கை எல்லைக்குள்ள ஏன் இந்த இந்தியன் இழுவைமாடி படகுகள் உள்ள வரணும்? அதுக்கு ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலை? அண்மையில் இந்த பாசையூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார், நம்முடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக சிங்கள இளைஞர்களும் சரி, தமிழ் இளைஞர்களும் சரி, பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த இலங்கை கடல் வளத்தை, இலங்கை எல்லையை பாதுகாத்தவர் என்று சொல்லி, பாதுகாத்திருக்கணும் என்று சொல்லி அண்மையில் கூட்டத்திலேயும் சொல்லியிருந்தவர். அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தவர், இலங்கை கடல் இலங்கை மீனவர்களுக்கு மட்டும் சொந்தம், இலங்கையில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமான முறையிலே தொழில் செய்யலாம் என்றும் சொல்லியும் எங்களுடைய ஜனாதிபதி கூறியிருந்தவர். ஆனால் அந்த கூற்றுக்கு அமைவாக எல்லாமே மாற்றாகத்தான் நடக்கிறது. நாளுக்கு நாள் இந்த ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் இந்த இந்திய நிலுவைமடி படகுகள் நம்முடைய இலங்கை கடல் பகுதிக்குள்ளே வந்திருக்குது. ஏற்கனவே விலைகளை இழந்துட்டோம். கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னர் பார்த்தோம்னு சொன்னால், நெடுந்தீவில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியன் இழுவைமடி படகுகள், இலங்கை நெடுந்தீவின் வெள்ளை பக்கத்தால் ஒரு 40-50 போட்டு அப்படியே கரையை நின்று பார்க்குற அளவுக்கு அந்த ரோலர்கள் எமது எல்லைக்குள்ள கடல் நெடுந்தீவு கடற்பரப்புகளை வந்து தொழில் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ இப்படி அவங்க தொழில் செய்யும் போது இந்த இலங்கை கடற்படை ஏன் அவர்களை கைது செய்வதில்லை, ஏன் கண்டு கொள்வதில்லை? அவங்கள அன்றைக்கு 40-50 ரோலர்
ரோலர் வந்து போகுது. ஆனால் அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணின ரோலர் ஒரே ஒரு ரோலரை பிடிச்சு என்ன வரப்போகுது? அவளை 40-50 ரோலர் வந்து போகிற இடத்துல ஒரு ரோலரை பிடிச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் திரும்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அவங்க வந்து சுற்றி வர அப்படியே தங்கட எல்லைக்குள்ளே இருக்கிற முழு வளத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. அங்கே மீன் பெருகிறதுக்கோ மற்றது வந்து சிறிய மீன்கள் வளர்கிறதுக்கோ ஒரு ஏற்பாடுமே இல்லை. என்னென்னு சொன்னால் இழுவைமடி தொழில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட தொழில். அந்த தொழிலை அவங்க செஞ்சு அவங்களோட எல்லைக்குள்ளே வந்து ஒரு மீனுமே இல்லை. அதனால தான் அவங்க எல்லை தாண்டி எங்களோட எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதனால் இந்த நம்முடைய வடபகுதி மீனவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த தீவ மக்கள் கடத்தொழிலை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் கூட ஒரு பட்டதாரி, எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு இல்லை. அந்த வேலைவாய்ப்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் நெடுந்தீவிலிருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கடத்தொழிலை என்னுடைய குடும்பமும் ஒரு கடத்தொழிலை நம்பி வாழ்ந்த குடும்பம் தான். அதனால் இந்த கடத்தொழிலை நம்பித்தான் நான் எனது குடும்பமும் இருக்குது. அதே போல் நானும் இந்த கடத்தொழில் தான் செய்கிறேன். இப்போ என்னோட சொன்னால் பட்டதாரிகளுக்கு இது வரைக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கல. அது பட்டதாரிகள் பிரச்சனை, அது அடுத்த கட்ட பிரச்சனையாக இருக்கட்டும். இந்த நெடுந்தீவு மக்களும் சரி, இந்த ஏனைய தீவு மக்களுக்கும் சரி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து பெற்றுத்தரணும். உண்மையிலே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் சரி தங்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்களை கட்டுப்படுத்தி இலங்கை எல்லைக்குள் அவர்களை தொழில் செய்ய வராமல் அவங்கள வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டு நிற்கின்றோம். அதே போல் இந்த கடந்த வருடமும் நாங்கள் கச்சேரியில் ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் நாங்கள் அனைத்து தீவ மக்களுமே பங்கு பெற்றிருந்தோம். ஆனால் இந்த கடத்தொழில் அமைச்சர் கூட அந்த இடத்திற்கு வந்து ஒரு தீர்வை வந்து சொல்லல. அதற்கு பிறகு நடந்த பாதிப்புகளையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த கடத்தொழில் அமைச்சர் இந்த தீவக மீனவர்களை கூப்பிட்டோ இந்த சமாசங்களை கூப்பிட்டோ ஒரு முடிவையோ ஒரு தீர்மானங்களையோ இதுவரைக்குமே எடுக்கல. ஏன் இந்த வடபகுதி மீனவர்களை மட்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்த கட்டமாக அவங்க வந்து இப்போ பல்வேறு வேலை திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் செய்கிற இடத்துல அந்த இடத்துக்கெல்லாம் போய் பேட்டி குடிக்கணும், அபிவிருத்தி திட்டங்களை செய்யணும், திறப்புலா செய்யணும், எல்லாமே செய்யணும். ஆனால் இந்த மீனவர்களுக்கு இல்லை வடபகுதி மீனவர்களுக்குன்னு சொல்லி என்னத்தை செய்தவை என்றது எங்களுடைய ஒட்டுமொத்த மீனவர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆகவே இந்த கடத்தொழில் அமைச்சரும் சரி இலங்கை அமைச்சரும் சரி இந்த மீனவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு உரிய தீர்வு, எங்களுக்கு மானியம் வேணாம், ஒரு விலையும் வேணாம், உணவுப் பொருட்கள் ஒன்றுமே வேணாம். இலங்கை எல்லைக்குள்ளே இந்த இந்தியன் ரோலரை வரவிடாமல் கட்டுப்படுத்தினா மட்டுமே போதும். நாங்களே எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களை மீனவர்களை பாதுகாத்துக் கொள்வாங்கன்னு சொல்லி எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. போட்டு எல்லாம் பலிக்கிட போகுது. இப்போ போராட்டம் வந்து முடிஞ்சு பாருங்க, எல்லாரும் வந்து போட்டுகளில் போய்கொண்டிருக்கணும். பாருங்க எல்லாம் விலையிலோடு தான் வந்திருக்காரு பாருங்க. எல்லா ஓட்டுகளும் எதுவும் போய்கிட்டு இருக்குது பாருங்க.